இப்ப எஸ்ஐஆரால நமக்கு வர ஆபத்து என்ன சார்? என்ன ஒரு ஆபத்து இல்லையே. என்ன ஆபத்துப்பா? இப்போ நானே இதை ஃபில்அப் பண்ணுறதுக்காக 3 நாளாக வந்து கம்ப்யூட்டரில் சர்ச் பண்ணி நான் ஒன்றா ஃபில்அப் பண்ணேன். இதை வந்து சாதாரண மக்களால் பண்ண முடியாது, அது அவங்களுக்கு தெரியும். எல்லாமே தப்பு. செத்து போனவங்களும் எடுக்கக்கூடாதா? புதுசு ஆளுங்க சேர்க்கக்கூடாதா? மாநிலம் மாதிரி வந்தவங்கள அவங்களை ஐடென்ட் பண்ணி அனுப்பக்கூடாதா? அதாவது குழந்தைங்க வந்து கிள்ளி விட்டுட்டு ஆடுற மாதிரி, இது தாளாடுற மாதிரி இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் நடந்த எந்த எஸ்ஐஆர்லையுமே இவ்வளோ பெரிய குளறுபடியோ மக்களுக்கு இவ்வளோ அச்சமோ ஏற்பட்டதில்லை. எந்த கட்சி வேணான்றாங்களோ அவங்க வந்து அந்த ஓட்டை ஏமாற்றி கள்ள ஓட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அர்த்தம். அதான் மெயின். சார், எஸ்ஐஆர்னா என்ன? எஸ்ஐஆர் நமக்கு தேவையா? இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? எஸ்ஐஆருங்கிறது இப்போ தமிழ்நாட்டிலையும் மற்ற சில ஸ்டேட்லேயும் நடத்திட்டு இருக்கிற அந்த ஓட்டர் லிஸ்ட்டை ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு ஒரு தடவை கம்ப்ளீட்டாக ரினியூ பண்ணுற சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நான் ஒரு இடத்துல இருக்கேம்மா, திடீர்னு நான் கவர்மெண்ட்டில் இருக்கேன், திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கா. ஸோ நான் வந்து எனக்கு நான் அங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணுவேன், இங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து 2 ஆகிடுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆஸ் அ சிட்டிசன் நான் ஒரு டெலீட் பண்ணிவிட்டு நான் அங்கே யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம அப்டேட் தான். இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் இன்னைக்குன்னு ஆரம்பிச்சது இல்லைம்மா. இது வந்து நான் பிறந்த தேதியிலேருந்து ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது இருக்குது. ஆனால் ஒரு மக்களுக்கு தெரியல, அவேர்னஸ் தெரியல தவிர. ஏன்னா புதுசாக எஸ்ஐஆர் சார் அது மாதிரி வேற ஒன்று. இதுக்கு முன்னாடி 2002 2005 பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து அதை மறுபடியும் பண்ணுறாங்க. ஓகே. ஆனால் இதுவரைக்கும் நடந்த எந்த எஸ்ஐஆர்லையுமே இவ்வளோ பெரிய குளறுபடியோ மக்களுக்கு இவ்வளோ அச்சமோ ஏற்பட்டதில்லை. ஏன்னா அது பீகாரில் நடந்தப்போ 65,000 வாக்காளர்களை நீக்கிட்டாங்க. இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே குடியேறாங்க, அவங்க வந்து எல்லாரும் நமக்கு ஓட்டு போடாமல் எதிர்கட்சிகளுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு இவங்களுக்குள்ளால நினச்சிக்கிட்டு இவங்க முதல்ல என்ஆர்சின்னு அஸ்ஸாமில் கொண்டு வந்தாங்க. கடைசியில் என்ஆர்சியில் இந்துக்களை விடுபட்டு போனாங்க. அதனால இப்போ அங்கே எஸ்ஐஆர் வேண்டாம்னு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மக்களை எப்படி இந்த டிமானிட்டைசேஷனால் மக்கள் கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி மக்களை கஷ்டப்படுத்துறதுக்கு தயங்காத ஒரு ஆட்சியும் ஒரு எலெக்ஷன் கமிஷனுமா இருக்குது. இதனால சாதாரண மக்களுடைய ஓட்டுகள் நிறைய விடுபட்டு போகும். 5 வருஷத்துக்கு ஒருத்தர் எடுக்கணும். அது இதுவரையிலும் இந்தியாவில் 8 தடவை எடுத்திருக்காங்க. அது இறந்து போனவங்கள ரிமூவ் பண்ணுறது, புது ஆளுங்களை சேர்க்கறது, அதுதான் எஸ்ஐஆர், வேற ஒன்றும் இல்லை. அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா செத்து போனவங்கள இவங்க அரசியல் கட்சிக்காரங்க யூஸ் பண்ணி அந்த பேர் ஓட்டு போட்டுடுறாங்க. அதுக்காக தான் இப்போ 65 லட்சம் பேர் பீகார் நடத்தில. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒருத்தவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, என் பேர் விட்டு போச்சு, என் பேர் இது போச்சுன்னு. அப்படின்னும் போது அது எவ்வளோ கரெக்டாக எடுத்துக்கிறாங்க பர்ஃபெக்டாக. ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, ஒரு தகராறு இல்லை. அப்போ பீகார்ல அப்படியே ஓட்டு சீட்டை வாரி விடுவாங்க. இப்போ எதுவுமே நடக்கலை. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் வந்து வாக்கு திருட்டு நடந்ததா சொன்னாங்க. ஆமா, ஒரு ராகுல் காந்தி குழந்தை தானுங்க, அவன் சொல்லுவாருங்க. அவருக்கு என்ன தெரியும்? அவரு இந்தியாவில இல்லை ரொம்ப நாள். அந்த பீகார் எலெக்ஷன் 7-8 நாள் முன்னாடி தான் வந்திருக்காரு. அவர் எத்தனை இதுவரை அரசியல்வாதிகளை தப்பா சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார் பார்லிமெண்ட்ல. அவர் தான் அதிகம். ஒரு எதிர்கட்சி தலைவர் கம்பீரமா இருக்க வேணாமா? அப்பப்போ நான் செய்ய தப்பு மன்னிச்சிருங்கன்றாரு. அது என்ன? அவர் வேற யாரும் சொல்லுவேன். அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் சொல்றதெல்லாம் சும்மா லம்பக்கு. சீமான் சொல்ற வரைக்கும் அதெல்லாம் என்ன சார்? எல்லாமே தப்பு. செத்து போனவங்களும் எடுக்கக்கூடாதா? புதுசு ஆளுங்க சேர்க்கக்கூடாதா? மாநிலம் மாதிரி வந்தவங்கள அவங்களை ஐடென்ட் பண்ணி அனுப்பக்கூடாதா? அதானே பண்ணணும். அப்போதான் ஆரோக்கியமா இருக்கும். அதான் அந்த எஸ்ஐஆருங்கிறது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதனோட ஃபுல் ஃபார்ம். ஓகே சார். அப்பப்போ அப்டேட் பண்ணணும் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் எல்லாம். நிறைய பேர் இடம் மாறி போயிடுறாங்க, சில பேர் இறந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து, ஏன்னா ஓட்டர்ஸ் லிஸ்ட் நம்ம ரிவைஸ் பண்ணலன்னா அவங்க பேர் இருந்துகிட்டே இருக்கும். அதை வச்சு மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முன்ன அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இது வந்து புதுசு கிடையாது. இது காங்கிரஸ் பீரியட்ல இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை டெஃபினட்டா பண்ணுவாங்க. இப்பயும் அது ரெகுலர் இதுதான், யூஸ்வல் ப்ரொசீஜரை தான் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை வந்து நிறைய கட்சிகள், அது பர்டிகுலரா எதிர்கட்சி மத்தியில் ஆள்ற பிஜேபி ஆள்ற மாநிலத்திலாம் இதை பத்தி எந்த பிரச்சனையும் வரல.
எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க தான் எதிர்க்கிற போல நடிக்கிறாங்களே ஒழிய உண்மையிலேயே எதிர்க்கிற மாதிரி அவங்க உண்மையிலேயே எதிர்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருந்துன்னா அது வந்து அந்தந்த மாநில அரசு அதிகாரிகளை வச்சு தான் பண்றாங்க, ஊழியர்களை வச்சு தான் பண்றாங்க. அவங்களெல்லாம் நீங்க வந்து பாய்காட் பண்ணுங்க, இது வந்து தேவையில்லாம நம்மளோட ஓட்டர்களோட உரிமையை பறிக்கிறது அப்படின்னு சொல்லி தைரியமா அவங்க சொல்லலாம். அதை சொல்லலையே, எல்லாம் ஒத்துழைக்கிறாங்க. டிஎம்கே காரங்க அங்க போய் நிக்கிறாங்க, எல்லா கட்சியும், நான் டிஎம்கேன்னு சொல்ல, காங்கிரஸ்காரங்க எல்லாரும் அந்த ஃபார்ம் இஷ்யூ பண்ற இடத்துல ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. உங்களுக்கு நாங்க உதவி பண்றோம், அதை பூர்த்தி செய்யறதுல சில விஷயங்கள் இருந்தாங்க, நாங்க அந்த குறைபாடுகளை நாங்க சொல்லித்தரோம். அதை பத்தி நிறைய வாட்ஸ்அப்ல எல்லாம் வருது, பெரிய பெரிய ஆளுங்க டிவியில டிஸ்கஷன் நடக்குது, எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஒன்று ஃபில்அப் பண்ணுறது கரெக்டாக பண்ணுங்க, உங்கள் பேரை விட்டுறக்கூடாதுன்னு ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இன்னொரு சைடு நான் வந்து அதை எதிர்க்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதாவது குழந்தைங்க வந்து கிள்ளி விட்டுட்டு ஆடுற மாதிரி, இது தாளாடுற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே இது தேவைதான், நாட்டுக்கு இது தேவை. ஏழைகள், பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்கள், இவர்களுடைய ஓட்டுகள், மைனாரிட்டிகள், இவங்களுடைய ஓட்டுகள் நிறைய விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க சரியான ப்ரூஃப் கொடுக்கலைன்னு சொல்லி நிஸ்சாரமாக இவங்க நீக்கிடுவாங்க. அதனால இது தேவையில்லாத ஒன்று. வழக்கம் போல் முன்னால் எப்படி நடந்ததோ அது மாதிரி தான் நடக்கணும். எஸ்ஐஆர் அதாவது ஒரு ஆளுடைய எலிஜிபிலிட்டியை டிசைட் பண்ணுறது அந்த எனிமரேஷனுக்கு வரக்கூடிய ஆள், அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது அவரோட கடமை, அது பப்ளிக்கோட கடமை கிடையாது. நீ அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு இது வரைக்கும் யாரும் கேட்டது கிடையாது. புதுசாக ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு தான் அந்த ப்ரூஃப் கொடுப்பாங்க. இப்போ வந்து நீ 2002க்கு முன்னாடியிலேருந்து உள்ள இதெல்லாம் கொடு அப்படின்னா அது வந்து மக்களே இந்த சிஸ்டத்துலேருந்து வெளியேற்றுறதுக்கான ஒரு திட்டம். இறந்து போனவங்களை விடுறதும், ஆள் இல்லாதவங்க, மைக்ரேட் ஆனவங்க பர்மனெண்ட்டாக அவங்கள எல்லாம் விட்டு போகிறதையும் நீக்கிட்டு ஒரு மற்ற ஆல் எலிஜிபிள் ஓட்டர்ஸை இன்க்ளூட் பண்ண வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று தான். இப்போ திமுக கட்சியா இருக்கட்டும், தாவேகா கட்சியா இருக்கட்டும், சீமான் அவர்கள் கூட நான் வந்து அது வந்து பொலிட்டிக்கல்மா, நான் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல், நான் வந்து பொலிட்டிக்கலாக இன்வால்வ் ஆகக்கூடாது. ஓகே, அது அவங்க கருத்து. இப்போ எஸ்ஐஆரால நமக்கு வர ஆபத்து என்ன சார்? என்ன ஒரு ஆபத்து இல்லையே, என்ன ஆபத்துப்பா? எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆபத்தும் கிடையாதுப்பா. இப்போ என்னன்னா, நான் அருண்குமார் ஒருத்தர் இருக்கான்ப்பா, இல்லை நீங்கள் தனசேகரன் இருக்கீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்கள் பேர் சேர்க்கல, 18 வயசு ஆகிடுது, சேர்த்துக்கலாம். இல்லை இப்போ எங்கள் அப்பா இல்லை, உயிரோடு இல்லை, அவர் பேர் எடுத்துடலாம், வேற ஒன்றும் இல்லையே. இது என்னன்னா ஒரு இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனால் என்னோட டூப்ளிகேட் இங்கே இருக்குது அங்கேயும் இருக்குது, எதுக்கு அவசியம் இல்லை. ஸோ அப்டேட் தான், வேற ஒன்றும் இல்லை. சீமான் இது வரலாம் ஒரு எம்எல்ஏ சீட்டில் வாங்கினவர் இல்லை, அவர் பேரில் எவ்வளோ அலிகேஷன் கேஸ் இருக்குது, அப்படி இப்படின்னு கத்துவார் கொள்வார். அவரெல்லாம் அவர் சீமான்லாம் நீங்கள் கேட்குறது ரொம்ப தப்பு. ஏன்னு கேட்டால் இந்தியாவில் இருக்கிற ஆள் இந்திய அரசியல்வாதியை பற்றி பேசணும். எனக்கு காந்தி பிடிக்கும், அம்பேத்கர் பிடிக்கும், மற்ற தலைவர் சொல்கிறத விட்டுட்டு பிரபாகர் தான் பிடிக்குன்னா நீ ஸ்லோனில் இருக்கிற, அது கான்செப்டே தப்பு. அது அவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப நத்திங் மீனிங் சார். வேற யாரும் சொல்ற திமுக அவங்க எல்லா கட்சியும் எந்த கட்சி வேணான்றாங்களோ அவங்க வந்து அந்த ஓட்டை ஏமாத்தி கள்ள ஓட்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க அர்த்தம். அதான் மெயின். திமுக பொறுத்த அளவுக்கு திமுக வந்து அதை அப்போஸ் பண்ண மாதிரி தெரியல. அவங்க இந்த செய்கிற மெத்தடை தான் அவங்க எதிர்க்கிறாங்களே தவிர எஸ்ஐஆரே வேண்டான்னு மற்ற கட்சிகள் சொல்றது, சீமான் மற்றவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கங்கிறத நான் கவனிக்கல. பெரும்பான்மையான கட்சிங்கிறதுனால டிஎம்கே சொல்றது வந்து இவ்வளோ அவசரப்பட்டு செய்ய வேண்டாம், ஒரு டைம் இவன் இப்போ ஒவ்வொரு மாதத்துக்குள்ளே முடிச்சிரு, 15 நாளில் முடிச்சிரு அப்படிங்கிறத செய்ய வேண்டாம், நிதானமாக செய்யலாம். இதே இதுக்கு இப்போ ஆரம்பித்த 4ஆம் தேதி ஆரம்பித்த இதை வந்து குஜராத்துக்கு எப்போ ஆரம்பிச்சதோ அப்போவே தமிழ்நாடுக்கு ஆரம்பிச்சிருக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏதோ ஒரு மோட்டிவோட செய்தோங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாங்க. நான் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்ல, பட்டு ஒரு டைம் கொடுத்து ஒரு மாசத்துல முடிக்கணுங்கிறது என்ன இருக்கு? இப்ப எஸ்ஐஆரால நமக்கு வரும் ஆபத்து என்ன சார்? அதுல ஏதாவது ஆபத்து இருக்கு? எந்த ஆபத்தும் கிடையாது, நமக்கு நடக்கிற நல்லதுதான், நன்மைதான் நடக்க போகுது. இது என்னன்னாக்கா அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு மாசம் போதாது அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த ஒரு மாசத்துல வந்து எல்லாருக்கும் அந்த ஃபார்மை கொடுக்குறாங்க, அதுல இருக்கிற சில பர்டிகுலர்ஸை வந்து பூர்த்தி செஞ்சு கொடுக்க சொல்றாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பியும் விட்டு போனா இன்னொரு மாசம் சான்ஸ் கொடுக்குறாங்க. யாராருக்கு விட்டு போச்சோ அவங்க வந்து திருப்பியும் அதுல இருக்கிற திருத்தங்களை செய்யலாம்னு அடுத்த ஒரு மாசம் அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதையும் அதுக்கப்புறம் ஒரு அந்த லிஸ்ட் ஒன்று வெளியிடுவாங்க. அந்த லிஸ்ட்ல யாராவது பேர் விட்டு போயிருந்தாங்க அவங்க திருப்பியும் அந்த ஃபார்ம் 6 and 3 சொல்றாங்க, அந்த ஃபார்மை கொடுத்து
நீங்க ஆட் பண்ணிக்கலாம். புதுசா சேர்றவங்க 18 வயசு ஆனவங்க எல்லாத்துக்கும் 3-4 சான்ஸ் கொடுக்குறாங்க. அதனால இது வந்து தேவைதான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதோ ஒரு அரசியல் பண்ற எல்லா கட்சிகளும், நான் பொதுவா எந்த கட்சியும் குறிப்பிட்டு சொல்ல, எதிர்கட்சிகள் இதை வச்சு அரசியல் பண்ணலாம்னு, அதுல இருந்து சில லாபம் ஈட்டலாம்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆபத்து நான் சொன்னது போல சாதாரண மக்கள் நிறைய இதுல இருந்து விடுபட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நானே இதை ஃபில்அப் பண்றதுக்காக 3 நாளாக வந்து கம்ப்யூட்டரில் சர்ச் பண்ணி நான் ஒன்றா ஃபில்அப் பண்ணேன். இதை வந்து சாதாரண மக்களால் பண்ண முடியாது, அது அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த சாதாரண மக்கள் வந்து ஏழை எளியவங்க வந்து சமத்துவத்தை பேசக்கூடிய கட்சிகளுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை வந்து இவங்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த மக்களெல்லாம் இந்த சிஸ்டத்துலேருந்து நீக்கிறதுக்கான முயற்சி. அதனால் திமுகவும் மற்ற கட்சிகளை இதை எதிர்க்கிறதுனா அது சரியான ஒரு எதிர்ப்பு தான். நானும் அதை எதிர்க்கிறேன்.